திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள லட்சிப்பட்டியா தெற்கு லட்சலப்பட்டி. தெற்கு லட்சலப்பட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு புஷ்பத்தூர். அங்கே ஏறக்குறைய கிழக்கு மேற்க, இங்கே ஏறக்குறைய வடக்கு தெற்க பாறையமைப்பு. அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு வடக்கு 30 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இந்த பாறையமைப்பு கிடக்கு. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வகையில் ஸ்கேன் பண்ணணும். ஆப்போசிட்டு அப்படின்னா தான் வெவ்வேறு பாறை போகிறோம். இதிலே ஸ்கேன் பண்ணால் இதெல்லாம் ஒரே பாறை இல்லை, ஒரே பாறையிலே போயிடும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்கேன் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு கிணறு வெட்டி அதை விட்டுட்டாங்க. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இன்னும் ஊர் பேர் சொல்லுங்கள். தெற்கு லட்சலப்பட்டி. சவுத் லட்சலப்பட்டி. தெற்கு லட்சலப்பட்டி பழனி அருகே உள்ளது திண்டுக்கல் மாவட்டம். அது என்ன மலை? ஐவர்மலை. ஐவர்மலை. ஐவர் இருக்குங்களா? ஐவர்லாம் போய் சேர்ந்து பஞ்சவாண்டவர் வாழ்ந்த பூமி. அப்படியா? 874-79 பஞ்சவாண்டவர் வந்து வாழ்ந்ததுக்கான கல்வெட்டு. இப்போ பாருங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த மலையை அப்படி கட் பண்ண பாடிட்டு இருக்கு பாருங்க. அதான் இந்த இங்கே வர வர சரம் அப்படி மாறிடுது. நம்ம 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். அந்த பாறை அமைப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பார்த்த அது புஷ்பத்தூரில் ஏறக்குறைய மேற்கு கிழக்க, இங்கே ஏறக்குறைய வடக்கு தெற்க. ஸோ நிலத்தடி நீர் ஆய்வில் பாறை அமைப்பு ஆராய்ச்சி பண்ணுறது தான் முக்கியங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆளுக்கு ஒரு கருவியை வாங்கிட்டு நீங்களே பார்க்கலாம். நான் என்ன சொல்லி தந்துடுறேன். நீங்கள் அதை விட அதிகமாக போருக்கு செலவு பண்ணுறீங்க. உங்கள் காட்டில் மட்டும் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ பாறை இருக்குது, என்னைக்காவது நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? அதை பாடின தோணாது. நான் ஏதோ ஜேசிபி வரலாம் பிடுங்குவேன். சரி, இங்கே இந்த ஏரியாவில் போர் போட்டிருக்காங்களா? மேக்ஸிமம் எத்தனை ஆழம் போட்டிருக்காங்க? 1350. 1350 போட்டாங்க. சரி, தண்ணி எத்தனைல வந்திருக்கு? தண்ணி மேக்ஸிமம் எங்கே வந்து ஒரு 800 எல்லாம் முடிஞ்சு போச்சு. 800 அடிக்குள்ளே வந்திருக்கு. 800 அடிக்குள்ள வந்திருக்கு. இங்கேயே ஒரு போர் இருக்குங்க. கிட்டத்தட்ட மே கிளாஸில் ஒரு போர் 1200 அடி ஓட்டியிருந்தாங்க. அதாவது தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக 800 அடிக்குள்ளே தான் வந்திருக்கு. அதுக்கு ஆழத்தில் வரல. அதுக்கு ஆழத்தில் வரல. இல்லை 1000 அடி வரை வந்திருக்கு. 1000 அடி வரை மட்டமாக இருக்கு. உச்சம் இது ஒன்று தான் கீழே வந்து தானே ஏதோ நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தால் தானே ஆய்க்கு எல்லாத்தையும். இது 2வது ஸ்கேன். தென்கிழக்கிலேருந்து வடமேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். முதல் ஸ்கேனில் 100 அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு, அது அடையாளம் வேண்டான்ட்டாங்க, அடையாளம் வைக்கலை. வடமேற்கு நோக்கி 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. வடமேற்கு நோக்கி 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டருக்குள்ளே ஒரு புகை அடங்கும், அவ்வளோதான். அடையாளம் வேண்டாம்னா அது அந்த இடம் அடையாளம் வைக்கலை. இங்கே 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வடமேற்கு நோக்கி இது 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேன்லேயும் ஒரு சின்ன மட்டம், அதெல்லாம் புகை கூட அடங்க வாய்ப்பில்லை, அதையும் அடையாளம் வைக்கல. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வடமேற்கு நோக்கி 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது 350 அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு, அதுக்கு அடுத்து 600 அடிக்குள்ளே ஒரு பிரேக். 2 பிரேக்கு காணப்படுது. இங்கிட்ட அது கிணறோ? அந்த போஸ்ட் இருக்கு இல்லைங்க, இது கிணறோ? ஒரு 50-60 அடி வரும். அவங்க அடையாளம் வச்சோமே. அங்கேருந்து அந்த கிணறு எத்தனை அடி? கிணறு அங்கே 500 அடி வரும். போஸ்ட் கிணறு
இல்லை அந்த கிணறு இல்லை அது தொட்டிங்க, தொட்டியா? மே தொட்டிங்க. தரைக்கு மேலேயே தரைக்கு தரைக்கு இல்லையா? மேலேங்க. தரைக்கு மேலே தானே? மேலேங்க. தரைக்கு மேலேன்னா ஒன்றும் இல்லை. தரைக்கெல்லாம் தொட்டி வைக்கலாது. இல்லைங்க, தொட்டிங்க. போர் தண்ணி வர்றதுக்கோசரம் மே தொட்டிங்க இது. இதுதான் கிணறு. அதாவது கிரவுண்ட் லெவல் ரிசர்வாயர் அவ்வளோதானே? ஆமாங்க. சரி சரி. இதுதான் கிணறு என்ன? இதுதான் கிணறு. கிணத்துல தண்ணி இல்லைங்க, காஞ்சி வச்சு. ஏங்க அது கிணறா இருந்தாலே போதும். தரைக்கு கீழே குழி தோண்டியாச்சுல்ல, தரைக்கு இங்கே இங்க பாதிக்கு வரும். வேற அந்த போஸ்ட் அது தரைக்கு கீழே தோண்டல அந்த தொட்டி. ஆமாங்க, அது இல்லைங்க, அது இல்லைங்க. சரி. தரைக்கு கிணறு. வேற அங்க ஒரு போஸ்ட் இருக்குது சாஞ்ச மாதிரி, ஆமாம், அது ஒரு கிணறுங்க. அது ரொம்ப தூரம். ஆமாங்க, அது ரொம்ப தூரம். வடமேற்கு நோக்கி இது 6வது ஸ்கேன். 5வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 120 மீட்டர் ஆழத்துக்குள்ளே தான் அந்த வாட்டர் பாடி. அநேகமாக அது 120 அடிக்குள்ளேயே வரும் அந்த நீரோட்டம். அதுக்கு கீழே ஃபுல்லாக கட்டின பாறை தான். இந்த 5வது ஸ்கேன் அடையாளம் தான். 4வது ஸ்கேனில் டீப்பராக அந்த நீரோட்டம் இருக்கிற மாதிரி படுது. இந்த 6வது ஸ்கேனுக்கு பேர்லெல்லாம் கிணறு இருக்குது. ஒரு 70-80 அடி ஆழம் இருக்குமா? இது 7வது ஸ்கேனு. 4வது ஸ்கேன் பாயிண்ட்டை ரீசெக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு நார்த்து 30 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது. இது இடத்தினுடைய வடகிழக்கு மூலையில் வாஸ்து பிரகாரம் இதில் கிணறு அடிப்பதற்காக இந்த இடம் 8வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 125 மீட்டர் ஆழம்தான். இது வரைக்கும் 7 ஸ்கேனு 350 மீட்டர் ஆழத்தை ஸ்கேன் பண்ணோம். அதில் 100-120 மீட்டர் ஆழத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 4வது ஸ்கேன் அதை ரீசெக்கப் பண்ணதில் 110-120 மீட்டருக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1000 அடிக்கு மேலே போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. ஸோ இந்த தெற்கு லட்சப்பட்டிங்கிற பகுதியில் ஏறக்குறைய வடக்கு தெற்க பாறை அமைப்பு கிடக்கு. இதெல்லாம் தண்ணி வராத மிக மோசமான பாறை. கிழக்கு மேற்கு இங்கே ஸ்கேன் பண்ணணும். சரி, இங்கேருந்து ஆரம்பிச்சிருமா? வாங்க. இது தெற்கு லட்சப்பட்டி தான். திரு முத்துக்குமார் அவங்க இடம் இது. அதில் என்ன 100 அடி தான் போட்டிங்களா? ஆமாம், டெஸ்ட் வேறு 100 அடி தான். வேறு போகிற எதுவும் போட்டிங்களாங்கிட்டு? ஒன்றும் இங்கே விவசாயம் எப்படி நடக்கு? விவசாயம் அதே மாதிரி மேலே பார்க்க வேண்டியது, கீழே போட வேண்டியது. மானாவாரி விவசாயம். மானாவாரி விவசாயம். அப்புறம் ஒரு இப்படி காஞ்சு போயிட வேண்டியது. கருக்கு கட்டினா உழவு ஓட்ட வேண்டியது. கரெக்டாக டேகட்டு உழவு களவாத்தே மழை பெஞ்சுது. அது 9 கத்து ஓட்டுது வேறு. சில சில வந்து மோட்டர் இறக்கி சப்ப இறக்கிங்க எல்லாமே வச்சிருவா. இப்போ வேச காலத்தில் ஓட்டணும். ஏன்னா இந்த வருஷம் மழையே இல்லைங்க. ஆமாம், இனிமேல் போர் ஓட்டணும். இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆரம்பிச்சு போய் ஒரு ஓட்டி தொடர்ந்து நேரத்தில் வந்ததுன்னா அது 8 வருது காலில்னு இருக்குது. அது நிற்கவே நிற்காது. ஓரளவுக்கு அந்த பாயிண்ட் அடிபட வரைக்கும் வந்துட்டு நம்ம செழிச்சு காலத்தில் ஓட்டினா கண்டுபிடிக்கவே முடியும்.
கம்பாட் நிற்கிது ம். அது ஒரு 400 அடி 4 இன்ச்சு போருங்க அப்போ ஓட்டினது அது நேரம் இங்கிட்ட ஓட்ட அது காஞ்சி போச்சு. இந்த இடம் எத்தனை கேள்வி ஓட்டம் 700 அடிக்குள்ள 700 அடிங்களா அந்த போர் ஸ்கேன் பண்ணுறதில் பெஸ்ட்டு வரதில் போட்டு பார்த்துக்க வேண்டியதான். அந்த இதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க. ஆமாம், எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நான் ஆமாம், அந்த கடைசியாக ஒன்று காமிச்சிங்களா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா நீங்கள் செழுமையாயிட்டுனா சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சொன்னது கேட்க மாட்டாங்க. இது சுமாரான மேல்வூத்து பாயிண்ட்டு. இதில் அடையாளம் வைக்கலை. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. மேலேயும் கீழேயுமா ஒரே பாயிண்டில் 2 ஊற்று இருக்குது. இது நல்ல பாயிண்ட்டு. இது ஒரு பாயிண்ட். எல்லாமே 300 அடிக்குள்ளே வர ஊற்று. 300 அடிக்குள்ளே வர பாயிண்ட் இது. இது ஒரு நல்ல ஊற்று உள்ள இடம். இது சுமார் மேலங்கிலையுமா உள்ள பாயிண்ட்டு. மேலங்கிலையுமா உள்ளது சுமாரான பாயிண்ட்டு. இது சுமாரான பாயிண்ட்டு. இது சுமார். இது ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட். இது ரொம்ப சுமார். இது ஆழத்தில் போய் ஒரு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு. இதுவும் ஆழத்தில் ரொம்ப ஒரு சுமாரான பாயிண்ட்டு. இதில் அடையாளம் இல்லை. இது ஒரு அருமையான பாயிண்ட்டு. இந்த இடமும் தேர்வாகிருக்கு.